வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டெல்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு தான். இந்த இலை பேர் புளிச்சக்கீரை. இதில் என்னென்ன சத்து இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா, விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமான சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. விட்டமின் மினரல்ஸ் இருக்குது, அயான் இருக்குது, மெக்கானிஷியம், கால்சியம், பொட்டாசியம். அப்புறம் விட்டமினில் என்னென்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் B1 அண்ட் விட்டமின் B2 அண்ட் அயான். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. ஆக்சுவலாக இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விட்டமின் குறைபாடு இருந்தாலோ இல்லை அயன் குறைபாடு இருந்தாலோ இந்த இலையை நீங்கள் கொடுக்கலாம். இதில் எப்படி ஒரு உணவு செய்யலாம், ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை ஆக்சுவலாக பறிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அலசணும். அலசின பிறகு தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். அதுக்கப்புறம் தான் இந்த கீரையை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த புளிச்ச கீரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவப்பு மிளகாவை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆனியனை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கடுகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். அடுத்தது ஜீரகம், அது 1 ஸ்பூன். வெந்தயம் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது துருவின தேங்காய். இந்த கீரைக்கு ஒரு பேஸ்ட் மாரி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைக்கணும். அது என்னங்கிறத சொல்கிறேன். வெந்தய பொடி நம்ம நுணுக்கி வச்சுருந்ததையும் தேங்காவையும் சிவப்பு மிளகாவையும் போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் 3 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடுகு 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சதை போட போகிறோம். கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் போட போகிறோம். அப்புறம் ஜீரகத்தை நம்ம போட போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் உங்களுக்கு இதான் பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ வெங்காயத்தை நீங்கள் போட போகிறீங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் கலர் அளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கழுவி வச்ச கீரையை இதில் இப்போ எடுத்து வைக்க போகிறீங்க. நல்லா தண்ணி இல்லாமல் கழுவி வச்சுக்கோங்க. புழிஞ்சி நீங்கள் எடுத்து இதுக்குள்ளக்க வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டக்குன்னு கருகி போயிடக்கூடாது. கீரையை போட்ட பிறகு நீங்கள் நல்லா கிண்டி விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சாதான் கருகாமல் இருக்கும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். ஸோ இந்த கோல்டன் கலரில் டக்குன்னு இது வதங்கும். இது வதங்கின பிறகு இப்போது நம்ம கொஞ்சம் 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன், உங்களுக்கு 1/2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கீரைக்கு தண்ணி ஊற்றணும், இவ்வளோ ஸ்பூன் தண்ணி ஊற்றணும், இவ்வளோ கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னா எதுவும் கிடையாது. நீங்கள் கழுவுன உடனே எடுத்த தண்ணியே அதுக்கு அதிகமானது தான். இந்தமாரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீரை இந்த லெவலில் வந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமையே எவ்வளோ தண்ணி அதில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். அப்பப்போ நம்ம தட்டை திறந்து அதில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குத்தி பார்த்து நல்லா இருக்குதா, தண்ணி சுண்டிட்டா, இல்லை ஸ்மெல் ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு கீரை நல்லா வெந்திருக்கணும். தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டிட்டு இந்த அமுக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு சாஃப்டான ஸ்கின் லேயரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்தால் போதும். தண்ணி நல்லாவே சுண்டிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தமாரி பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும்னு சொன்ன பொடியை இப்போ ஆட் பண்ண வேண்டியதுதான். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு உங்கள் வீட்டில் மிக்ஸியோ இல்லை மத்துலையோ அந்தமாரி கடைஞ்சி இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் கடைஞ்சிட்டு நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மத்தில் கடைஞ்சா கொஞ்சம் லைட்டாக திப்பியாக வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன்ஸ் கிட்ட நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ கடைஞ்ச கீரையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
உப்பெல்லாம் சரியாக இருக்கா? கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.